வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 5.9 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.10 20 + 8 × 2 ப்ளஸ் செட் ஓப்பன் ப்ராக்கெட் 6 × 3 மைனஸ் 10/5 செட் க்ளோஸ் ப்ராக்கெட் மறு ஒரு வரைபடமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த 2 டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்மையும் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு. இல்லைப்பா, இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். நம்ம 8 இந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இது 2 டேர்மாக இருக்குது. ஓகேவா? 20 ஒரு டேர்மு, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது எல்லாமே ஒரு டேர்மு. ஓகேவா? அப்போ அதுக்கு 2 நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் சிம்பிள் எடுத்துக்கிட்டு இது ஒரு டேர்மு, இது 20 ஒரு டேர்மு, இங்கிட்டு ரைட் சைடில் உள்ளது ஒரு டேர்மு. அப்போ 2 இது போட 2ஆக பிரிச்சுக்க வேண்டியதான். 20 தனியாக போட்டாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு இதை போடணும். இது 2த்துக்கும் நடுவில் எது இருக்குது? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. அப்போ ப்ளஸ் குறியீடு தான் இருக்குது. அந்த குறியீடை எடுத்து எழுதிடுவோம். ப்ளஸ் குறியீடை ஒரு கோடு போட்டுட்டு ப்ளஸ் குறியீடை எடுத்து எழுதுங்க. ப்ளஸ் குறியீடு போட்டாச்சு. இப்போ இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை இங்கிட்டு பிரித்தோம்னா பாருங்கள், இதில் இது 2ஆக இருக்குது, 2 தான் இருக்குது. அது மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அதில் அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து எழுதிட்டு 8 2 8க்கும் 2க்கும் தனியாக பிரித்து எழுதணும். 8 2 8 × 2 அதை எழுதியாச்சு. அடுத்து இந்த ப்ளஸ் சிம்பிளில் லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ரைட் சைடில் உள்ளதை எடுத்து எழுத போகிறோம். ரைட் சைடுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அது 2 டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் சிம்பிள் எடுத்து எழுதிட்டு மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கிட்டு 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக பிரித்தோம்னா இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மா? இப்போ 6 × 2 6 மல்டிபிள் 2 அப்படி இருக்கா? அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து போட்டுக்கிட்டு அதை 2ஆக பிரித்தோம்னா 6 3. ஓகேவா? 6 3 6 × 3 இப்படி எழுதுகிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 10/5 இருக்குது. 10/5னா வகுத்தல் குறியீடை இங்கே போடணும். வகுத்தல் குறியீடை போட்டு அதை 2ஆக பிரிக்கிறோம். இதை 2ஆக பிரித்தோம்னா 10 5. அப்போ 10/5 இப்படி எழுதலாம். இதுதான் மர உரு வரைபடம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்